தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். காளிதாஸ், கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் அங்கு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை குற்றாலம் அருவியில் கூடுதல் விவரங்கள். வணக்கம் முனிஷா. மேற்கு மலை தொடர்ச்சி அடிவார பகுதி கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று முதல் கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மேற்கு மலை தொடர்ச்சி அடிவார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனாலும் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதனால் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை குற்றாலம் அருவி மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதும் பண்டிகை காலம் என்பதால் அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்று முதல் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவது காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் யாரும் கோவை குற்றாலம் அருவிக்கு வர வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில சுற்றுலா பயணிகள் இது அறியாமல் வந்து கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை வனத்துறையினர் திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். கனமழை காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் குற்றாலம் அருவியிலிருந்து தண்ணீர் சீரானதான் மீண்டும் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மோனிஷா. காளிதாஸ், தகவல்களுக்கு நன்றி.